ரொம்பவே கலக்கலான கடல் விரால் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வச்சிருக்கோம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றலாம். நல்லெண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா சூடு நல்லெண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம கடுகு வெந்தயம் தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். கடுகு வெந்தயம் சேர்த்துக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் எண்ணெயிலேயே. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ போல் விரால் மீன் எடுத்திருக்கேன். 1 கிலோ விரால் மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதங்கட்டும் நம்மளுக்கு வெங்காயம். பாருங்கள், வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குது. மீன் குழம்புக்கு எப்பவுமே வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா நம்மளுக்கு கலக்கலான டேஸ்ட்டில் மீன் குழம்பு நம்மளுக்கு இருக்கும். வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் வதங்கிறதுனால நம்ம இஞ்சி சேர்க்க போகிறோம். தட்டி எடுத்த இஞ்சி இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயில் இஞ்சியும் வந்து நம்மளுக்கு வதங்கட்டும். இஞ்சி சேர்த்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 செகண்ட்ஸ் போல் ஆகிடுச்சு. இஞ்சியும் வந்து நல்லா வதங்கி அதனுடைய பச்சை மனம் வந்து மாறிடுச்சு. இஞ்சி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். 1 கிலோ மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே தான் சேம் ரேஷியோ. வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்தோம். தக்காளியும் வந்து 3 பெரிய தக்காளி போல் பழமான தக்காளி பழத்தை எடுத்துருக்கோம். தக்காளி பழத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி பழமும் இஞ்சி அந்த வெங்காயம் 3மே இப்போ நல்லா ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குது. ஸோ தக்காளி வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரல மொத்தம் நம்ம தக்காளியை வதக்கி எடுக்கணும். மீன் குழம்புக்கு வந்து நம்ம எவ்வளோ மொத்தம் வெங்காயம் தக்காளியை வதக்கிறோமோ அவ்வளோ மொத்தம் நம்மளுக்கு குழம்பு வந்து கலக்கலான்னு ருசியில் கொடுக்கும். நம்மளுக்கு அதோட அடுப்பில் செய்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த புகையோடைய ஃப்ளேவரோடு சேர்த்து நம்மளுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ஃபிஷ் கறி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம சேர்த்த தக்காளி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு தக்காளி வந்து வதங்கி வந்துடுச்சு. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம தட்டி எடுத்த பூண்டு ஆட் பண்ண போகிறோம். தட்டி எடுத்த பூண்டு இப்போ நம்ம பாத்திரத்தில் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் வந்து நம்ம நல்லா வதங்க விட்டுடலாம். 2 நிமிஷம் கழிச்சுலாம் நம்ம ஃபர்தர் ப்ராசஸை பார்க்க போகிறோம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இருத்தி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ கரைச்சி இருத்தி வச்சுருக்கிற புளி தண்ணியை இப்போ நம்ம பாத்திரத்தில் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் புளி தண்ணியை. புளியை வந்து நல்லா 1க்கு 2 வாட்டி போல் கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். 1 கிலோ மீனுக்கு வந்து ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு நம்ம புளி எடுத்துருக்கோம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் இல்லைன்னா சிறு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து நம்ம 2 வாட்டி போல் கரைச்சி இருத்தி வச்சுருக்கோம். புளி தண்ணி வைத்திருக்கோம். புளி தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும். நம்ம உப்பு மிளகாத்தூள் சேர்க்கலாம். நம்ம விற்ற புளி தண்ணி வந்து கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம உப்பு மிளகாத்தூள் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்திற்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா கொதித்து அந்த ரா ஸ்மெல் போகணும். நம்ம இப்போ ஆட் பண்ண மசாலாவுடைய ரா ஸ்மெல் போகிற மொத்தம் நம்ம குழம்பு கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா கொதிக்க தோந்து நம்ம எடுத்து வச்சா மீனை ஆட் பண்ணி நம்ம ஒரு 5 மினிட்ஸில் நம்ம குழம்பை இறக்கலாம். குழம்பு வந்து நம்மளுக்கு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இதோட ஒரு 5 to 10 மினிட்ஸ் போல் அடுப்பை வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோம். 5 to 10 மினிட்ஸ் போல் நல்லா நம்ம கொதிக்க விட்டோம்னா குழம்பு கொஞ்சம் வத்தி வரும். அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு அந்த உப்பு மிளகாத்தூளுடைய ரா ஸ்மெல் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடும். ஸோ இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் குழம்பு வந்து நல்லா இந்த ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்க்குற ப்ராசஸை பார்க்கலாம். இதில் வந்து நம்ம குழம்புக்குன்னு எடுத்து வச்சிருந்த மீன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 துண்டு மீன் போல் எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக புளி தண்ணி விற்றுக்கிறோம். கடல் விராலுங்கிறதுனால கொஞ்சமாக புளி தண்ணி விற்றுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்தில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2 துண்டு மீனில் மட்டும் நம்ம இதை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபைனலாக நம்ம வறுத்து சாப்பிட்டா நல்லா கணக்கலாக இருக்கும். இந்த மீனை வறுத்தாலும் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். ஸோ வறுத்தா எப்படி வறுக்கணுங்கிறதுக்கான சாம்பிள் தான் ஜஸ்ட் ஒரு 2 துண்டு எப்படி வறுக்குதுன்னு உங்களுக்காக டெமோ பண்ணி காட்டுறேன்.
ஸோ பாருங்கள், குழம்புக்குன்னு வச்சுருந்த ஒரு துண்டு மீன் எடுத்து நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டு கலவையை வந்து மீனில் வந்து நல்லா நம்ம அப்ளை பண்ணி விடுறோம். மீன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊற வைத்துடணும். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம இதை தவாவில் போட்டு வறுத்து எடுக்கணும். மீனை வந்து நம்ம ஊற வச்சுட்டு இருக்கோம் பாருங்கள். 1/2 மணி நேரம் போல் ஆகட்டும். நம்ம மீன் குழம்புலாம் இறக்குனதுக்கு அப்புறமா இந்த மீனை வந்து நம்ம தவாவில் போட்டு வறுத்து எடுக்கலாம். ஜஸ்ட் 2 மீன் மட்டும் சாம்பிளுக்காக நான் எப்படி வறுக்கணுங்கிறதுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்காக மேரினேஷன் எப்படி பண்ணணும்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மேரினேஷன் வந்து 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். நம்மளுக்கு மீன் கூட நல்லா 1/2 அன் ஹவர் போல் ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம வறுத்து எடுக்கணும். ஸோ வறுத்து எடுக்கும் போது இதோட நம்ம இந்த மீனை எப்படி வறுக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி கொதிக்கிறதுக்காக விட்டு வச்சுருந்தோம். 15 நிமிஷம் போல் இந்த அடுப்பில் ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா கொதிச்சிட்டு குழம்பு பாருங்கள். நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோரியண்டர் லீஃபை ஆட் பண்ணிடலாம். கோரியண்டர் லீஃப் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு வந்து நல்லா கலந்து வச்சுட்டு இப்போ நம்ம மீனை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மீனை வந்து எடுத்து வச்ச மீனை வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீன் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம தப்புன்னு போட்டோம்னா இது அடுப்புங்கிறதுனால குழம்பு வந்து கீழே போயிடுச்சுன்னா குழம்பு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த புகை நாற்றம் வந்து நல்லா இருக்காது. குழம்போட ஃப்ளேவரே கெடுத்துரும். ஸோ அடுப்பில் செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். மீன் சேர்க்கும் போது மட்டும் அடுப்பை கொஞ்சம் வெளியே தள்ளிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மீனை சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம அடுப்புக்கு வந்து கொஞ்சம் கத்த வச்சுக்கலாம். நம்ம மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். மீனை வந்து ஒரு கரண்டி வச்சுட்டு நான் பாருங்கள் பொறுமையாக மீன் உடையாமல் நம்ம லைட்டாக வந்து கலந்து விடுறோம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் போல் வச்சா சரியாக இருக்கும். இல்லைனா லோ ஃப்ளேமில் வந்து 3 நிமிஷம் போல் வைக்கணும். நாங்கள் வந்து இன்றைக்கி லோ ஃப்ளேமில் வந்து 3 நிமிஷம் போல் வைக்க போகிறோம். ஸோ 3 நிமிஷம் கழித்து குழம்பு வந்து நல்லா சல நம்மளுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் 1 நிமிஷம் போல் இருக்குது லோ ஃப்ளேமில். நல்லா நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. மீனை வந்து நம்ம மறுபடியும் லைட்டாக கலந்து விடுறோம். ஸோ நல்லா சலசலம் கொதிக்கிட்டு வந்து நம்ம மீன் குழம்பு வந்து இறக்கிடணும். ரொம்ப நேரம் விட்டோம்னா மீன் வந்து நம்மளுக்கு உடஞ்சி போயிடும். ஸோ நல்லா சல நம்மளுக்கு எல்லா பக்கமும் குழம்பு கொதி வந்துடுமே நம்ம குழம்பு வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடணும். குழம்பு பாருங்கள் எல்லா பக்கமும் வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் லோவில் வந்து நம்ம 3 நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதிக்க வைத்தோம். ஸோ இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மீன் குழம்பு இறக்கிட்டு சூடாக நம்ம சர்வ் பண்ணலாம் இல்லையா. 1/2 அன் ஹவர் போல் ஆகிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள் அடுப்பில் வந்து ஒரு இரும்பு தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் எப்போ இரும்பு தோசை தவாடாக வைக்க முடியும், அந்த இத்தாலியன் நான்ஸ்டிக்கெலாம் வைக்க முடியாது. ஸோ இந்த இரும்பு தோசை தவாவில் வந்து நம்ம செக்காடுனா நல்லெண்ணெய் இருக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம மீன் வறுத்து எடுக்கலாம். நல்லா கலக்கலான டேஸ்ட்டில் இருக்கும். 2 துண்டு மீனுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் மொத்தம் நம்ம ஆட் பண்ணால் போதும். இந்த மீனை வந்து குழம்பு வச்சாலும் நல்லா கலக்கலாக அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். மீனை வந்து நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி ஊற வச்சு வறுத்து சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு கலக்கலான டேஸ்ட்டில் இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி அடுத்த டைமில் 2மே உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு எது கன்வீனியனாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு துண்டு மீனை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம மேரினேட் பண்ண 2 துண்டு மீன் ஆட் பண்ணியாச்சு. மீனை வந்து கொஞ்சம் நம்ம ஒரு பக்கம் 2 நிமிஷம் இன்னொரு பக்கம் 2 நிமிஷம் போல் திருப்பி போற்றி எடுத்து நம்ம வச்சிடலாம். மீன் வந்து நம்மளுக்கு நல்லா கலக்கலாக வெந்து வந்துடும். மீன் வந்து நம்மளுக்கு 2 பக்கமும் நல்லா வறுப்பத்திடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த மீனை எடுத்துகிட்டு நல்லா சூடாக இப்போ நம்ம மீனை வந்து சர்வ் பண்ண தயாராக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு மீன் எடுத்துடலாம். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். எங்கள் அம்மா பரிமாறுறாங்க பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து சாதம் வெடித்து வச்சிட்டோம், வெள்ளை சாதம். ஸோ கொஞ்சமாக வாழலியில் வந்து வெள்ளை சாதம் வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த விரால் மீன் குழம்பு, கடல் விரால் மீன் குழம்பு வந்து எங்கள் அம்மா பரிமாறுறாங்க எங்கள் அண்ணனுக்கு. ஸோ எங்கள் அண்ணன் இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுவான். அதே போல் நம்ம ஜஸ்ட்டு 2 துண்டு மீனை மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மீனையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நம்ம இது பண்ணி எடுத்துட்டோம். அந்த மீனையும் இப்போது வச்சுட்டோம், அவனுக்கு பரிமாறியாச்சு. இப்போ அவன் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவான், ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு. நாடா குழம்பு எப்படி இருக்கு? அம்மா செஞ்ச குழம்பு எப்படி இருக்கு? அம்மா செஞ்ச குழம்பு அருமையா இருக்கு. வறுத்த மீன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல. அப்படியே சூடா இருக்கு. பொறுமையா தான் சாப்பிடு.
தான். இந்த மசாலாலாம் இறங்கி இருக்கிறது வந்து சூப்பர். நல்லா இருக்கா? வேற அடிச்சு வேற போட்டுக்கிறாங்க. ஆஹா, அவன் சொல்லும் போதே இப்போ எனக்கு நாக்கு ஊறுது. நானும் இப்போ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நானும் இப்போ சூடாக இருக்கும் போதே சாப்பிட போகிறேன். நீங்களும் மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ரெசிபிஸும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக சொல்லணும். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் நீங்கள் மறக்காமல் ரெசிபி என்னென்ன வேணுங்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.